அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று உங்கள் எல்லாரையும் இந்த சேனலுக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சமமான நாளாக தான் இருக்குது. ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நிதானமாக எல்லா ராசிக்காரங்களும் கொண்டு போகிறது நல்லது. சில சூழ்நிலைகள் நல்லதும் இருக்குது, பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க. உங்கள் ராசிக்கு உண்டான பலன் முழுசாக இருக்குது. உங்கள் ராசி பலன் கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே வைபாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட இன்வால்மெண்ட் அதில் இருக்கும். பலன் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு பாருங்கள். அதே நேரங்களில் இப்போ ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் இருக்கிறதுனால சில மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு விஷயங்களில் லைவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தேதி பார்த்திங்கன்னா 25/2/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி காலையில் 4:51 முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க நவமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் பகல் 1:38 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்குது. இரவு 1 மணி வரைக்கும் ரிஷபராசிலையும் அதுக்கு பிறகு மிதுன ராசிலையும் சந்திரன் பயணிக்கிற மாதிரி இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:27க்கும் சூரியன் மறைவு மாலை 6:17க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:22 1:50 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:55 9:24 வரைக்கும் இருக்குது. குளிகை காலையில் 10:53 12:22 வரைக்கும் இருக்குது. இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் பார்த்திங்கன்னா சீமந்தம், பெயர் சூட்ட, விஷ்ணு பலி, விருந்துண்ண, சாமி கும்பிட, ஆலயம் துவங்க, புது வீடு கட்டி, குடிப்புகை, குடைமுழுக்கு, யாகம், 9 நவகிரகத்துக்கான வழிபாடு எல்லாமே செய்யறதுக்கு ஏற்றது. ஆனால் திதி பார்த்திங்கன்னா நவமி திதிங்கிறது சரியாக இல்லை. அதனால் எந்த ஒரு சுபகாரியம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு இரக்கம், ரிஷப ராசிக்கு இன்பம், மிதுன ராசிக்கு பக்தி, கடக ராசிக்கு புகழ், சிம்ம ராசிக்கு மேன்மை, கன்னி ராசிக்கு பெருமை, துலாம் ராசிக்கு நிம்மதி, விருச்சிக ராசிக்கு நிறைவு, தனுஷ் ராசிக்கு ஓய்வு, மகர ராசிக்கு பயம், கும்ப ராசிக்கு ஆர்வம், மீன ராசிக்கு தடங்களாக இருக்குது. நாளை அமைதியாக கொண்டு போங்க. லைக் பண்ணுற போது லைக் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும். சில குழப்பங்கள் இருந்தாலும் பொறுமையாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எதையும் போட்டு அதிகமாக குழப்பிக்காமல் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு 5 பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது. இது அடுத்து எப்போ மாறுன்னு தெரியாது. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த காலங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பார்த்து சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. மேஷராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் எந்த செயல்லையும் உற்சாகத்தோடு ஈடுபட வேண்டியது அவசியம். குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். பக்குவமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. வேலை தேடுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம். வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி தரம் கொஞ்சம் பொருளாதார சமநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட பயண அலைச்சலும் இருக்கும், சோர்வும் இருக்கிற மாதிரி இருக்குது. முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான முயற்சிகள் இன்றைக்கி செய்ய வேண்டியது வேலைகளில் அதிகமாக இருக்கும். உங்களோட மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள்லாம் வேலையில் காட்டாதீங்க. மேலதிகாரிகள் கிட்டேருந்து எந்த ஒரு பாராட்டும் எதிர்பார்க்காம கடமையை மட்டும் செஞ்சுட்டு போகிறது நல்லது. சாதகமான நாளாக இருக்கணும்னா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களோட நாள் வேலைகளில் சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட உணர்ச்சிகளை, அதாவது உங்களுக்கு இன்று நிறைய பதட்டமும் கலக்கமும் இருக்குது. அந்த கோபமாகவும் எரிச்சலாகவும் துணைக்கிட்ட காட்டுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்துட்டு சாந்தமாக பேசி பழக வேண்டியது அவசியம். உங்களோட மனநிலையை பொறுத்தளவுக்கு அமைதியாக வச்சுக்கிட்டு துணைக்கிட்ட பேசுங்க. புரிதல் ஏற்படுற மாதிரி பார்த்துக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிளறாதீங்க. பழைய விஷயங்களை பேசி பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. சூழ்நிலைகளை நட்பாகவும் கேஷுவலாகவும் கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, கம்மியாக பேசுகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடனுக்கு அப்ளை பண்ணி கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. அது கடனுக்கான ஒத்துழைப்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. அது கடன் வாங்கி நாளை கொண்டு போகும்போது கவனமாக பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்த்துட்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சீதோஷ நிலை மாற்றம் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக போகும். பெரிய பாதிப்புகளோ பெரிய நன்மைகளோ இருக்காது. நாளை போகிற போக்கில் ஹேண்டில் பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கார். குரு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு எல்லாருமே இருக்கிறது. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. 11ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் நல்லதையும் செய்யக்கூடிய விதமாக தான் இருக்குது. பண வரவு இருக்கும். தேவைகளில் பூர்த்தி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். சில நேரங்களில் மன உளைச்சல்களும் ஏற்படலாம். வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அனுகூலங்கள் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். கொடுத்த கடன்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்து அதுக்கு பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளின் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். மனசை ரொம்பவே அலட்டிக்காமல் ஜாலியாக கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களுக்கு நல்ல ஒரு நாளை பொறுத்தளவுக்கு ஆக்கப்பூர்வமாக ஆக்கணும்னா கடின முயற்சியும் கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் இன்றைக்கி ரொம்பவே அவசியமாக தேவை. சிறிய தூரங்கள் பயணங்கள் இருக்கும். அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட தைரியமும் உறுதியும் இருந்தால் நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சுருங்க. அடுத்தவங்களை யாரையும் நம்பி வேலையில் நிலுவையில் விடாதீங்க. உங்களோட செயலை நீங்கள் செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களுக்கும் துணைக்கும் கொஞ்சம் சின்னதாக வார்த்தைகளில் புரிதல் இல்லாமல் போய் பேசும்போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவை பாதிக்காமல் அமைதியாக சீரமைச்சு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதும் லேசாக சில சூழ்நிலைகளை விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறதும் ரொம்பவே நல்லது. சென்சிட்டிவ் ஆகாதீங்க, எமோஷ்னல் ஆகாதீங்க. கேஷுவலாக முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பேசிட்டு பொறுமையான நாளை கொண்டு போயிட்டிங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துணைக்கிட்டேயும் சரி காதலன்கிட்டேயும் சரி வார்த்தைகளில் ரொம்பவே நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு வரவு இருக்கும். ஆனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரங்களில் எதிர்பார்த்த நேரத்தில் பணம் வராதனால கொஞ்சம் பதட்டமும் இருக்குது. தேவைகளையும் சரி பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்கி பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சூடு சம்மந்தமான பிரச்சனை, அதனால் வெளியில் பஸ்ஸில் வெயிலில் போகும்போது அதிகமான நீரை பருகிறது நல்லது. டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். அதே நேரங்களில் சில தடைகள் சில தடங்கல்கள் பார்க்கத்தான் முடியும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தெளிவாக செய்யுங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதை அந்த கமிட்மெண்ட்டில் முடிக்க முடியாமல் பதட்டத்தில் நாளை கொண்டு போகாமல் இருந்தால் சரியாக இருக்கும். உங்களோட ராசியில் புதன் இருக்கார். அவசரப்பட்டு வார்த்தை விடுற மாதிரி 3ஆம் இடத்துல கேது இருக்கார். 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. 10ஆம் இடத்துல சனி பகவான்
12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக தான் இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அதாவது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. சின்னதாக பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். நண்பர்களோட ஆலோசனை வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி பார்த்துக்குங்க. சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நாள் முழுக்க சந்தோஷமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கிற நாளாக தான் இருக்கும். அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட பய உணர்வையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செய்ய வேண்டியது அவசியம். பணி சுமை அதிகமாக தான் இருக்கும். அதனால் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முதல்ல முடிச்சிருங்க. நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்குங்க. வேலையில் ரொம்பவே கவனம். யார்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு, அதை துணைக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையும். அவங்க கேட்குறது செய்ய முடியலனாலும் ஒப்பனாக வெளிப்படையாக மனசு விட்டு முடியலன்னு சொல்லிடுறது நல்லது. அதை விட்டுட்டு கோவப்பட்டும் பக்குவப்படாமல் அமைதி இல்லாமல் கோவப்பட்டும் எரிச்சல் அடைஞ்சும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி பிரச்சனைகளை சூழ்நிலைகளை மோசமாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒதுங்கி இருக்கிறது நல்லது. முடிஞ்சால் பேசி பாருங்கள், அமைதியாக இருங்க. இல்லை பார்க்காமே பேசாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பிரச்சனைகள் ஏதாவதுன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதே நேரங்களில் நீங்கள் கமிட்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களோட பணம் கிடைக்காம நீங்கள் திண்டாடுற மாதிரி இருக்கும். பணம் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைன்னா தொண்டை சம்மந்தமான வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து செய்யுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போங்க. அடுத்த ராசி கடகராசி. உங்களுக்கு காலையிலேயே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாக தேடி வரா மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒன்று விட்டு போகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் விட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நாளை காலையிலே திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பல சாதகமான விஷயங்கள் உங்களை தேடி வரலாம். குடும்பத்துக்குள்ளே சின்னதாக மன உளைச்சல்கள் போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் பாசிட்டிவும் இருக்குது. கலவையான பலன்களும் இருக்குது. ஜாக்கிரதையாக செய்ய வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்தையும் மன உறுதியோடு செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்லது. தொழில் சம்பந்தமான புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. குடும்பத்தோட வெளியூர் பயணமோ இல்லைனா அதுக்கு உண்டான பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெரிய மனிதர்களோட அறிமுகத்தால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வருமானத்துக்கு குறை இருக்காது. வரவு இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு முக்கிய முடிவுகள் எதுவாக எடுக்கிறதா இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்காதீங்க. உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் பல குழப்பங்களை ஏற்படுத்தலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அது நல்லா தான் இருக்கும். ஆதாயம் தர விதமாக தான் இருக்குது. முன்னேற்றங்கள் இருக்குது. பாதிப்புகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு யாரும் உங்களை கேள்வி கேட்காம பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்டாலே கொஞ்சம் பதட்டத்தில் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று கொஞ்சம் ரொமான்டிக்கான நாள் தான். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தனக்கூட சந்தோஷமாக இருப்பீங்க. அது உங்களோட நடத்தையிலையும் 2 பேருக்குள்ளேயும் நடந்துக்கிற விதம் பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு புரிதலோட புரிஞ்சிட்டு நாளை இனிமையாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாக அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கல்யாணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலர் அவங்களோட எதிர்காலம் குறித்தும் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ஆக மொத்தம் காதலர்களுக்கும் சரி திருமணமானவர்களுக்கும் சரி இன்று இனிமையான நாளாக தான் இருக்கும். மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளை பயன்படுத்திக்கோங்க.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீட்டில் நடக்க இருக்கிற விசேஷங்களுக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் கூட பிறந்தவங்களோட விசேஷங்களுக்கும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பணம் சம்மந்தமாக முக்கிய முடிவுகள் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை, ஆற்றல் நல்லாவே இருக்குது. ஆரோக்கியத்தை பராமரிக்க அதுவே போதும். நாள் அமைதியாக போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் இன்றைக்கு தெரிய வரும். உங்களோட ராசியில் கேது இருக்கனால கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு உங்களுக்கு நினச்சதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது. வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். சந்திரனோட இடம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் சறுக்கலுக்கும் 11ஆம் இடத்துல குருவும் நல்ல ஒரு வளர்ச்சியை தர மாதிரி தான் இருக்குது. நான் காலையிலேயே நல்ல செய்திகள் வந்து சேரும். கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்கும். லாபம் அதிகமாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். வர இருக்கிற விசேஷங்களுக்கான ஆடை ஆபரணம் வாங்குறதுலையோ இல்லை புதுசாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோட மகிழ்ச்சியான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நாள் முழுக்க உற்சாகத்தோடு தான் இருப்பீங்க. நல்ல ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள். உங்களோட இலக்குகளையும் நீண்ட நாள் விருப்பங்களையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு தெளிவும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். உங்ககிட்ட இன்றைக்கி இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமை, அது மூலிமா நீங்கள் செய்கிற உங்களோட செயல்திறன், செய்கிற வேலைகள் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட ப்ரொஃபஷ்னலிசம், உங்களோட புதிய யுக்திகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்போ இல்லைனா எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான அப்ரைசலில் நல்ல ஒரு ரேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாலியாக இன்றைக்கி அப்ரைசலை அட்டன் பண்ணலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மனசில் நல்ல ஒரு உணர்ச்சிகரமான உணர்வுகளை காணப்படும். தனக்கூட நல்ல ஒரு உறவை இது வலுப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்கும். காதலர்களுக்கும் இது பொருந்தும். ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை கரெக்டாக உங்களோட சந்தோஷத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயன்படுத்திக்கிறது நல்லது. சில விஷயங்களில் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நன்றாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலை இல்லை. உங்களால் வங்கியில் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பண சேமிப்பு, பணம் அக்கௌண்ட்டில் பணம் உயர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. எதிர்பாராத தனவரவிற்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, ஆற்றல் எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாகவும் நாள் முழுக்க துடிப்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உற்சாகமாக ஜாலியாக நாளை கொண்டாடலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சில தடைகள் இல்லைன்னா மனசில் ஏதோ ஒரு எண்ணங்கள், நிறைய பொறுப்புகள் காரணமாக அதிகமான விஷயங்கள்லாம் யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுருங்க. இல்லைனா உடம்புல தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத குழப்பம்தான் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல எல்லாருமே மொத்தமாக உட்காந்துருக்காங்க. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. கண்டிப்பாக சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். 7ஆம் இடத்துல சனி பகவான் சொல்லவே வேண்டாம். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தில் எல்லாம் கூட தேவையில்லாத சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும். வியாபார விஷயமாக எடுக்கிற முடிவுகளை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இல்லைனா தள்ளி போடுறது நல்லது. வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனமும் திட்டமிட்டு பக்குவமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. பணி சுமை குறையும்.
நீங்கள் உங்களோட வருங்காலத்தில் அதோட முன்னேற்றத்துக்காக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இன்றைக்கி நாள் குழப்பங்கள் இருந்தாலும் நாளைக்கு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட நாளை கொண்டு போங்க. எதை செஞ்சாலும் புத்திசாலித்தனமாகவும் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பட்டாலும் போதும், பிரச்சனைகள் இருக்காது. பசங்களால் சில தடை தாமதங்கள் இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் சின்னதாக முன்னேற்றங்கள் தெரியும். இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அமைதியாக பக்குவமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லபடியாக போகும். வேலை தொழிலை வேலைகளை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை. வேலை அதிகமாக இருக்குது. பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு இருக்கிற குழப்பங்களும் மன உளைச்சலும் வேலையில் பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. சிந்தித்து செயல்படுங்க. அடுத்தவங்களை நம்பாதீங்க. தன் கையை தனக்கு உதவின்னு நீங்களே உங்களோட சுய முயற்சியில் வெற்றி பெற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இன்று மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க அவசியம் தேவை. ஏன்னா நிறைய விஷயங்கள், சில சலனங்கள், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் துணைக்கிட்ட மட்டும்தான் காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நட்பாகவும் நல்ல ஒரு கேஷுவலாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் துணைக்கிட்ட பேசி பழகிறது நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ இல்லாமல் பார்த்துக்குங்க. சூழ்நிலைகளை கையாளுங்க. அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பசங்களால் ஏற்படுற பிரச்சனைகளை துணைக்கிட்ட கோபமாக காட்டாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அதிகமாக பணம் வரும்னா அது ஏமாற்றத்தை தரும். அதே நேரங்களில் கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் இருக்குது. கால் வலி, முதுகு வலி ஏற்படலாம். கொஞ்சம் விரைப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். சாமி பாட்டு கேட்குறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறதும் கன்னி ராசிக்கு நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலைகளை கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசிக்கு சில கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் நிறைய பொறுப்புகளும் இருக்கும், பதட்டங்களும் இருக்கும். சில அவசரமான செயல்களை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது. எதிர்பார்த்த பணம் வரத்துக்கு தடை இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குன்ற மாதிரி கலவையான பலன்கள் உண்டு. 6ஆம் இடத்து சனி பகவான், 8ஆம் இடத்து சந்திரன் ஏகப்பட்ட குழப்பத்தை மனசில் கொடுப்பாரு. அதிகமாக எதையும் பற்றி யோசிக்காதீங்க. 9ஆம் இடத்து குருவும் சரி, 11ஆம் இடத்து கேதுவும் சரி சில தடைகள் தாமதங்களும் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குழப்பங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. அன்றாட செய்கிற செயல்கள், காரியங்கள் கூட தாமதங்கள் ஆகிற மாதிரி இருக்கும். சுப நிகழ்ச்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சி குறைவாக இருக்கும். உங்களுக்கு நாளை இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்காது. அது தேவையில்லாத டென்ஷனையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பெருசாக பார்க்காதீங்க. புதிய நபர்கள் கூட பேசும்போது நிதானம் தேவை. குடும்பத்தில் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். அதை சரி கட்டி திட்டமிட்டு பக்குவமாக ப்ரொஃபஷ்னலாக செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற பதட்டம் குழப்பத்தில் தேவையில்லாத தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது பிரச்சனையை அதிகமாக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சில நல்ல பலனும் உண்டு. மற்றபடி ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது. ஏன்னா அது நிலுவையில் தேவையில்லாத பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட நல்ல ஒரு உறவை பகிர்ந்துக்கணுன்னானே அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாளுங்க. புரிதல் சுத்தமாக இல்லை. நீங்கள் சொல்கிறது ஒன்று, புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும். அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. அதனால் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. அமைதியும் பொறுமையும் துணைக்கிட்ட இன்றைக்கி அவசியம் தேவை. காதலர்களுக்கும் இது பொருந்தும். கொஞ்சம் உறவுகளுக்குள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களோட மனக்குழப்பங்கள் தேவையில்லாத டென்ஷனும் பதட்டமாக அவங்க மேலே காட்டுற மாதிரி இருக்கும். பார்த்து நடந்துக்குங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. வீண் விரயமோ வீண் செலவுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. செலவை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சலுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குளுமையான உணவுகளையும் வெளியில் ஹோட்டலில் சாப்பிடும் போது பார்த்து சாப்பிட்றது நல்லது. நேரத்துக்கு ஓய்வெடுக்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றத்தோடு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி வகுக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை முடிவு பண்ணி நாள் முழுக்க திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. ஆனால் இந்த 4ஆம் வீட்டு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு கொஞ்சம் பதட்டத்தையும் டென்ஷன்லேயே தான் வச்சுருப்பாங்க. உங்கள் மனசில் சில எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். 5ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்து சந்திரன் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. 8ஆம் இடத்து குரு மனசில் கொஞ்சம் வருத்தங்களை கொடுத்தாலும் 10ஆம் இடத்து கேதுவும் சரி தடைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சுப செலவுகள் ஏற்படும். உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்குறதில் ஆர்வம் காட்டுவீங்க. தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகமாகும். நண்பர்களோட உதவியால் பிரச்சனைகள் தீரும். வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். நீங்கள் இன்று எடுக்கிற முடிவுகள் நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட நாள் அதாவது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கும் உகந்தது தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சலுகையோ ஊக்கத்தொகையோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பலனுள்ள வகையில் உங்களோட வளர்ச்சியில் முன்னேற்றம் தெரியும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நாளை சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போவீங்க. வேலைகள்லையும் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக ரொமான்டிக்காக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அது துணையை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும். துணையை கூட வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். காதலர்களுக்கும் இது பொருந்தும். நிம்மதியாக திருப்தியாக 2 பேரும் உட்கார்ந்து பேசி சில பிரச்சனைகளுக்கு முடிவு காணலாம். எதிர்காலம் குறித்து முடிவுகளும் எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் ஹாப்பியாக போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட போதிய அளவு பணம் இருக்கிற மாதிரி இருக்குது. பயனுள்ள வகையிலையும் நல்ல ஒரு எல்லா விஷயத்துக்கும் நல்ல செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறை இருக்காது. அதனால் பாதிப்புகள் இல்லை. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வரவு நல்லா இருந்ததுன்னா சின்னதாக ஒரு முதலீடு செஞ்சு அதிகமாக சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த முறையில் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கூட பிறந்தவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு எல்லாமே உங்களை எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிட்டாரு இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வர 2-3 நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் இந்த நாட்களில் அதுவும் வார நாட்களில் கிடைக்கிறத பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சுபகாரியங்களை செய்யலைனாலும் பரவாயில்ல. அதுக்கு உண்டான முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும். 4ஆம் இடத்து சனி பகவான், 6ஆம் இடத்து சந்திரன், 7ஆம் இடத்து குரு, 9ஆம் இடத்து கேது மட்டும்தான் உங்களுக்கு தடை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மற்றபடி எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல ஒரு ஆதாயமோ நல்ல ஒரு அவங்க மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். சுபகார பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். அதே நேரங்களில் வேலை செய்கிற இடத்துலையும் சரி மேலதிகாரிகளால் அனுகூலமான பலன் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களோட பொறுமை நல்லாவே இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நன்மை தரதா மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செஞ்சு மனசை அமைதியாக வச்சுக்குவீங்க. அதே நேரங்களில் சொற்பொழிவுகள் கேட்டும் உற்சாகமாகவும் உங்கள் நாளை சிறப்பாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. எல்லா விதத்திலையும் அனுகூலமான பலன்கள் உண்டு. நாளை திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பணியாற்றுவீங்க. பதவி உயர்வு வடிவத்தில் பாராட்டுகள் ஏற்படலாம். உங்களுக்கு அப்ரைசல்களில் நல்ல ஒரு ரேட்டிங் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பாராட்டு கிடைக்கிறது மகிழ்ச்சியாகவும் உங்களோட வேலைகளை திறம்பட செய்யறதுக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாள் நல்ல விதமாக ஆதாயமாக தான் இருக்குது. பர்ஃபெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று புரிதல் மூலிமா நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறது, வெளியில் போகிறது, 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் பரஸ்பர அந்யுன்யமும் ஏற்பட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பான அனுகூலமான பலன்கள் உண்டு. நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளில் திட்டமிடுறதுக்கும் அதே நேரங்களில் பசங்களோட வளர்ச்சி குறித்தும் உங்களோட வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்துறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அர்ப்பணிப்பான வேலைக்கான ஊக்கத்தொகையோ சலுகைகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு மேலதிகாரிகளோட வாய்ப்பு மூலிமா லேட்டாக வர வேண்டிய பணம் கூட லேட்டஸ்ட்டாக வந்து சேர்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு பணம் சம்பந்தமான உற்சாகம் இருக்குது. எதிர்காலம் குறித்து முடிவுகளும் பணம் சம்பந்தமாக எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியம், உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது, தெளிவான சிந்தனைகள் இருக்குது, நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி யாரோ பின்னாடி இருந்து இழுத்துக்கிட்டு நாலா பக்கமும் இழுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. கால் ஒருத்தர்கிட்டையும் கை ஒருத்தர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு சிக்காதீங்க. உங்களுடைய நாளில் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு வரா மாதிரி இருக்கும், போகிற மாதிரி இருக்கும். எதையும் நிறுத்த முடியாது. கொஞ்சம் கோபத்தை குறைங்க, பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. 3ஆம் இடத்து சனி பகவான் வச்சு செய்வார். அதே நேரங்களில் 5ஆம் இடத்து சந்திரன் மன உளைச்சலையும் பிரச்சனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. 6ஆம் இடத்து குரு கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ஆம் இடத்து கேது ஒன்றுமே செய்ய மாட்டார், ஆனால் பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போது நிதானமாக இருங்க, இல்லை அமைதியாக ஒதுங்கி போயிடுறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் சரி, அவசரப்படாதீங்க, நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். வேலையில் எதிர்பாராத இடமாற்றத்தால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் உண்டு. பழைய பாக்கிகள் வரனால கொஞ்சம் பண பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். நாளை கொஞ்சம் அனுகூலமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது. வெளிப்படையாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசிக்கிட்டு எல்லாருக்கூடையும் குழப்பத்திலையும் வாக்குவாதத்திலையும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட செய்கிற செயல்கள் காரியங்களில் நேர்மையாகவும் உறுதியாகவும் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் முறையான அணுகுமுறை தேவை. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட வேலைகளை கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் திட்டமிட்டும் தவறுகள் எல்லாமே செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பழைய குடும்ப பிரச்சனையை கிளறவே வேண்டாம். அதை கிளறினா கண்டிப்பாக மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் நட்பாகவும் கேஷுவலாகவும் பேசி பழகிட்டு போங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. அதுதான் இன்றைக்கி நாளில் உங்களுக்கு பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பழி சொல்கிறதும் பழைய விஷயங்களை கிளறதும் இன்றைக்கி கண்டிப்பாக வேண்டாம். இது கண்டிப்பாக காதலர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா உங்களோட மனநிலை அவங்களோட மனநிலை 2மே சேர்த்து தேவையில்லாத பிரச்சனைகளை பிளவுகளை ஏற்படுத்தலாம். ஜாக்கிரதையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் தேவையில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. வரவு இருக்குது, ஆனால் செலவுகளை பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கிற அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். செலவுகளை கண்காணிங்க. தேவையில்லாத செலவுகளை தவிருங்க, இல்லைனா தள்ளி போடுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அதிகமாக யோசிக்காதீங்க, உணர்ச்சி வசப்படுறதை குறைங்க. ரிலாக்ஸாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு குழப்பத்தோடு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாத மாதிரி, எதையோ சிந்தித்தோம், எதையோ செய்ய போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டு வேறு எதையோ செய்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு குழப்பம் இல்லாமல் கண்டிப்பாக நாளை கொண்டு போகிறது நல்லது. நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசியிலே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஒன்றுமே பண்ண முடியாது. கட்டி போட்ட மாதிரி தான் இருக்கும். 2ஆம் இடத்து சனியும் 4ஆம் இடத்து சந்திரனும் உங்களுக்கு முடக்கி விட்ட மாதிரி இருக்குது. மந்தமான மனநிலைகள் இருக்குது.
5ஆம் இடத்து குருவும் சரி, 7ஆம் இடத்து கேதுவும் சரி, ஆப்ஷன் சரியே இல்லை. எந்த ஒரு ஆப்ஷனும் சரியாக இல்லாதப்போ அமைதியாக அடங்கி இருக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உடல் நிலையில் அசதியும் சோர்வும் ஏற்படுற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் மந்த நிலை இருக்குது. கூட்டாளிகளை அவங்க கூட இருந்து அவங்களுக்கு உதவியாக இருந்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகளை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க எல்லா விஷயத்துலையும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். நாளை துடிப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட வளர்ச்சியை தடைக்க நிறைய தடங்கள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பயனுள்ள வகையில் நாளை கொண்டு போகணுன்னா காலையிலே நாளை திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது. சிறப்பான செயல்பாடுகள் சிந்தித்து செயல்படுங்க. அவசரமே படாதீங்க. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவாக பொறுமையாக செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளில் நிறைய சவால்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் வேலைகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு உன்னதமான அதாவது பக்குவமான திட்டமிடல் அவசியமாக தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி செய்கிற தவறுகள் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை கையாளுங்க. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு 6வது சென்ஸ் இன்றைக்கி வேலை செய்யணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களால கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. முடிஞ்சால் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் தவிர்த்துருங்க. காதலர்கள் இன்று பார்க்காம இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. ஏன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் துணைக்கிட்ட தான் கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்கும். பெரிய அளவில் எதிர்பார்த்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக பணப்பற்றாக்குறை இருக்குது. கையில் பணம் இல்லையேன்ற வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கும். நிதி நிலைமை நன்றாக பாதுகாத்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம். செரிமான கோளாறுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக பின்னாடி இருந்து யாரோ விரட்டிக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வேகமும் சுறுசுறுப்பும் உங்கள்கிட்ட இருக்குது. சில நாட்களாக இருந்த மந்தங்கள்லாம் விலகி பலன்னு புது பொலிவோடையும் தெம்போடையும் நாளை கொண்டு போகலாம். இன்றைக்கி உங்களோட ராசியில் சனி பகவான், 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. சுப செலவுகள் சுப விரயங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பணம் கையில் நிறைய இருக்கிறனால மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயும் உற்சாகத்தோடு செய்வீங்க. நண்பர்கள் மூலிமா நல்ல செய்திகள் வந்து சேரும். உறவினர்கள் வருகை உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தையும் தரும். அதே நேரங்களில் ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். பழைய கடன்கள் வசூலாகிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க முற்போக்கான ஏதோ ஒரு பாசிட்டிவான வைபோட நாளை கொண்டு போவீங்க. எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு நல்ல ஒரு உற்சாகத்தையும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறதுனால உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தைரியமும் நாள் உங்களுக்கு சாதகமானதுன்னு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லா விதத்துலையும் இருக்குது. இந்த நாளை கரெக்டாக திட்டமிட்டு கொண்டு போங்க. அதே நேரங்களில் பல விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன்களை காணக்கூடிய ஒரு நாள். நீங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவை பெறுவீங்க. அவங்க மூலிமா சில வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் உற்சாகமும் கூட வேலை செய்கிறவங்களுக்கு பொறாமையாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள்கிட்ட செயல்பாடுகள் பாராட்டுக்குரியதாகவும் வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கும். கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்கள் இன்று அதிசயமாக துணைக்கூட ரொம்பவே ரொமான்டிக்காகவும் கேஷுவலாகவும் நல்ல ஒரு துணையை மகிழ்விக்கிற மாதிரி பல விஷயங்களை செய்வீங்க. அதனால் புரிதல் அதிகமான சந்தோஷம் அதிகமாகும். ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் மனசு விட்டு பேசுறதுக்கும் உகந்த ஒரு நாள். உங்களோட இருவருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்னுன்யமும் அதிகமாகி
பரஸ்பர முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் நல்லாவே பலனளிக்கும். எதிர்காலத்தை திட்டமிட்டு சிறப்பான வகையில் கொண்டு போங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்று போதுமானதாக இருக்கும். அதுவே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வரவு அதிகமாகும், சேமிப்பு அதிகமாகும். நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருக்குது. நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணம் வர்றது அப்படியே முதலீடு செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்று நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்த நாளாக தான் இருக்குது. மனசில் இருக்கிற உற்சாகமும் மகிழ்ச்சியும் நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் குறையில்லை. மீனராசிக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இது வரைக்கும் தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட ஆதரவுக்கும் நன்றி. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்லேருந்து கிட்டத்தட்ட அடுத்து வர காலங்கள் வரைக்கும் ஒரு சில காலங்கள் வரைக்கும் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது. அது சிக்கலின் சூழ்நிலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்து கவனமாக சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. தடைகள் எதுவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அமைதியாக ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்க வேண்டியது அவசியம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. கமெண்ட் பண்ணும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். அது மூலிமா எங்களுக்கும் நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும். நாங்களும் புதுசாக சில விஷயங்களை செய்கிறதுக்கு உந்துதலாக இருக்கும். உங்களோட அனைவரோட ஆதரவுக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி, வணக்கம்.